வணக்கமாக கல்யாணம் சீரியல் ஐஸ்வர்யா கத்துறாங்க அவங்க அம்மா கிட்ட. நான் என்னை காப்பாற்றிறதுக்காக எதுவும் செய்வேன், யாரையும் பணைய வைப்பேன், நான் யாரையும் முன்ன பண்ண பார்க்க மாட்டேன்றாங்க. அதை கேட்டதும் கோடீஸ்வரி தலைமையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. நான் பண்ண பாவம் இந்த மாதிரி 2 பேரோட வாழ்க்கையை பாதிக்குது, ஏன்டி நீ இப்படி பண்ணனிட்டு. ஆமாம், நான் பண்ணதில் என்ன தப்பு, அவர் என்னை ஏமாத்தினா நான் ஏமாத்தினேன், சரியாக போச்சுன்றாங்க. உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்லை, மகாலோட வாழ்க்கையும் சேர்த்து நாசம் பண்ணிட்டேடேன்ட்டு உட்காந்து அழுகுறாங்க. மகாலட்சுமியும் பிரபா வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ சித்ரா சொல்கிறாங்க, நீங்கள் நாடகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, கூட்டிகிட்டு கிளம்புங்கன்னிட்டு. இந்த நேரத்தில் என்னோட 2 பொண்ணுங்கள வாழ்க்கை நாசமாக போச்சுன்ட்டு தாத்தா பாட்டிக்கு காலில் வந்துட்டு விழுந்துட்டு அவங்க 2 பேரும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க யான்னுட்டு அவங்க அழுகுறாங்க. அதை பார்த்ததும் சித்ரா சொல்கிறாங்க, அவங்க எப்போ பாரு இப்படி தப்பு பண்ணுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, இதே மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு தடவை பண்ணுவாங்க, எப்போ பாரு இவங்களுக்கு இதே வேலையாக போச்சுன்னு சொல்கிறேன். வேணாம்மா எழுந்துரு, நம்ம போகலாம், என்ன மன்னிச்சிருங்க தாத்தான்ட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அதே நேரத்தில் மகா போவாதுன்ட்டு தாத்தா சொல்கிறாரு. பாட்டி ஒரு பக்கம் சூர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ சொன்னா நிற்பா, நீ சொல்லுப்பா, அவளை தடுப்பான்ட்டு அவரும் கண்டுக்க மாட்டுறாரு. மகாலட்சுமி அவங்க அம்மா அப்பா பிரபாவோட வெளியில் கிளம்புறத இங்கே எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க தாத்தா பாட்டி தவிர. இவங்க 2 பேர் மட்டும் தவிச்சு போகிறாங்க. எவ்வளோ தூரம் சொல்லி கூட மகாலட்சுமி நிற்க மாட்டுறாங்கன்ட்டு தாத்தாவுக்கு மயக்கப்பட்டுறாரு. சித்ரா கௌதம் கிட்ட சொல்கிறாங்க, இவங்க 2 பேரில் ஒத்தையாவது நம்ம வெளியே துரத்தி ஆகணுன்ட்டு. பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததும் மாமாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் இங்கே இருந்தானாக்கா இதுக்கு மேலே மாமா கூட நம்ம இழந்துருவோம், அதனால இவங்க 2 பேரும் இருக்கக்கூடாது, கூட்டிகிட்டு கிளம்ப சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு மகாலட்சுமி சொல்கிறாங்க, தாத்தாவுக்கு மயக்க போட்டாருன்னு தான் நானும் வந்தேன், நான் போகிறது உறுதியாக தான் இருக்கன்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம், நீ எங்கே நின்று போயிடுவேன்னு நானும் நினச்சேன்ட்டு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தப்பு பண்ணவங்களா வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னாக்கா நீங்கள் 2 பேர் தான் வெளியில் போகணும் முதல்லன்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு திட்டுறாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் பண்ண தப்பு அநியாயத்துக்கு நீங்கள் தான் முதல்ல வெளியில் போகணுன்றாங்க. இவகிட்ட எதுக்காகம்மா பேசிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ டைவர்ஸ் பண்ணிடுறேன்ட்டு கௌதம் சொல்கிறாரு. நான் ஒத்துக்கிட்டா தான் நீங்கள் டைவர்ஸ் பண்ண முடியும், நான் டைவர்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்குன்றாங்க. இதை பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்க்கா நீ இங்கே தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாதத்தில் இதெல்லாத்தையும் பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்க, கிளம்புக்கா நம்ம போகலான்றாங்க. நீ வேணா போய்க்க, நான் வரமாட்டேன், இவங்க எல்லாருக்குமே நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்காம இந்த இடத்த விட்டு வரமாட்டேன்ட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அது உங்களோட இஷ்டன்ட்டு. சரி வாமா நம்ம போகலான்ட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து நிற்கிறாங்க. மகாலட்சுமி சூர்யாவை பார்க்குறாங்க, அவர் கண்டுக்க மாட்டாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.